இந்த பர்திமேயுவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவன் பரித்தின ஆணோ பெண்ணோ யாராய் இருந்தாலும் சரி ரொம்ப தெளிவாய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு தாவீதின் குமாரன், இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நஸ்ரேயன் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் சற்று தியானிக்கும் பொழுது வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நம்ம கொஞ்ச நேரம் எங்க வரணும்? யோவான் சுவிசேஷத்துக்கு வரணும். யோவான் சுவிசேஷத்திலே நாம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அதனுடைய 43 முதல் 50 வரை வாசித்தால் ஒரு அழகான சரித்திரம் நமக்கு தெரிய வரும். 43 முதல் 50 வரையிலான வசனங்கள் படிக்க போமா? மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோ, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். 46 அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதையும் கூட படிச்சுருவோமா? இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே இந்த அத்திமரத்தில் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அதற்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். நாசரேத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? யாரு? நாத்தான்வேல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? 46 அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா? அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கணும், சுவிசேஷத்தை சொன்னவன் இயேசு சுகமாக்குகிறவன் காமனா சொல்லிட்டு போண்டியதானே. நசரேயனாகிய இயேசுன்னு ஏன் சொல்லி கொடுத்தா? தாவீதின் குமாரன் என்று ஏன் சொல்லி கொடுத்தா? இரக்கமுள்ள கர்த்தர் என்று ஏன் சொல்லி கொடுத்தா? அந்த வார்த்தைக்கு பின்னால் இயேசு என்ற வார்த்தை ஒரு மனிதனில் வரும் பொழுது பாவத்தை அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அவன் நஸ்ரேயன் என்று சொல்ல காரணம் என்ன? இயேசுவின் பெயரை வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசு சொன்னாரா? இல்லையே. இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தான் அல்ல. அப்படின்னா பள்ளியாடின்னு சொல்றது இயேசுவுக்கு பிடிக்காது. ஏன்? அவர் இந்த உலகத்தார் அல்ல. முருங்கவிளை என்று சொல்வது இயேசுவுக்கு பிடிக்காது. நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. அவர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா இவர் இல்ல சொல்லித்தான் ஆகணும். அவர் நசரேயனாகிய இயேசு. நாசரேத்துக்கு ஒரு வழக்க சொல் இருக்கிறது, ஒரு பழமொழி இருக்கிறது. எங்கிருந்து நன்மை வந்தாலும் எங்கிருந்து நன்மை வராது, நாசரேத்திலிருந்து நன்மை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில முன் தீர்ப்புகள் இருக்கிறது நாசரேத்தின் மேல் ஒரு முன் தீர்ப்புகள் இருக்கிறது. எவன் நல்லானாலும் இவன் நல்லாவ மாட்டான், எவன் ரட்சிக்கப்பட்டாலும் இவன் ரட்சிக்கப்பட மாட்டான். எந்த குடும்பம் தப்பினாலும் இந்த குடும்பம் தப்பாது, எந்த ஊழியம் வளர்ந்தாலும் இந்த ஊழியம் வளராது. எவன் நல்லானாலும் இவன் நல்லாவ மாட்டான், எவன் படிச்சாலும் இவன் படிக்க மாட்டான். இது ஒரு நாள் 2 நாள் உள்ளதல்ல. இது அந்த பட்டணத்தின் மேல் விழுந்த ஒரு வசைச்சொல். அல்லேலூயா. இயேசு ஒருவர் அங்கு வெளிப்பட்டதினால் ஆண்டவர் இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 அவர் கண்ணில் பட்ட யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் என்ன செய்தார்? நன்மை செய்கிறார். அவர் எங்க?
எந்த நாசரத்தில் இருந்து நன்மை வராதுன்னு உலகம் சொல்லிச்சோ, இன்னைக்கு ராத்திரி முருங்க விளைக்கும் அந்த நாசரத்தில் இருந்து தான் நன்மை வருது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முன் தீர்ப்புகளை திருத்தி எழுதுகிற தெய்வம் அவர். நஸ்ரேயன் என்ற வார்த்தையை எப்பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிறாரோ, முன் தீர்ப்புகள், முன் விதிகள், முன் பழிகளை மாற்றி அமைக்கிறவர் கர்த்தர். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தார். உலகம் பார்க்கிறதை மாற்றி அமைப்பார், முன் விதியை மாற்றி அமைப்பார். இன்றைக்கு ராத்திரியில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த குடும்பத்திற்குள் இயேசு வருகிறாரோ அந்த குடும்பத்தை குறித்த உலகத்தின் பார்வையை இயேசு மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த இடத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இதுவரையிலும் பல வருடமாய் அவன் பிறவி குருடன். இன்னைக்கு மட்டும் பிச்சை எடுத்தவன் அல்ல, அவன் இத்தனை வருடமாய் பிச்சை எடுக்கிறான். அப்போ நேற்று வரையிலும் இல்லம்மா, இயேசுவுக்கு முன்னாடி ஒருவரை கண்ட பொழுது கூட அவன் என்ன எதிர்பார்த்தான்? 10 ரூபாயை எதிர்பார்த்தான், பணத்தை எதிர்பார்த்தான். இயேசுவினிடத்தில் மட்டும் அவன் பணத்தை அல்ல, மாற்றத்தை எதிர்பார்த்தான். நான் சொல்லுகிறத நீங்க புரிகிறீங்க இல்லையா? அதுக்கு முன்னால அம்மை தோத்திரம். ஒரு ஆளுக்கு பேரை சொல்லுங்க. தங்கச்சி, உன் பேர் என்ன? பேரு சொல்லல. பிரியங்கா. இயேசு போறதுக்கு கொஞ்சம் முன்ன பிரியங்கா போனா. பிரியங்காட்ட பரதிமையை கேட்கிறார், தங்கச்சி ஏதாவது கொடுத்துட்டு போன்னு. தன்னால முடிஞ்ச 2 ரூபாயாவ போட்டான். உனக்கு பேரோ? உனக்கு சிரிச்சிரியா வருது, அதனாலயாக்கு உங்களை 3 பேரு நான் தனித்தனியா பார்த்தது. உனக்கு பேரு நமக்குள்ள அச்சா அகிஷா. இப்ப அதுக்கு 2வது அம்மை பிரியங்காவுக்கு பின்னால அகிஷா போறா. அகிஷா விட்ட இவன் தட்டை எடுத்து காட்டுகான், ஏதாடு தாடு பிள்ளைன்னு. உடனே தடவை பார்த்துட்டு பேசல, இல்ல இனி வரும்பன் தாரேன்னு எழுதிட்டாவ போறான். அப்ப இதுவரைக்கும் முன்னால போன எல்லாரிடத்திலும் அவன் உதவியை எதிர்பார்த்தான். இயேசுவினிடத்திலே உதவி அல்ல, மாற்றத்தை தான் எதிர்பார்த்தான். இந்த மாற்றத்திற்கு காரணம், இவனில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் அவனுடைய சுவிசேஷம். அவன் என்ன சொன்னான்? அவன் நஸ்ரேயன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். எந்த தேசத்தில் இருந்து நன்மை வராது என்று உலகம் சொன்னதோ அந்த தேசத்தில் இருந்து மனுக்குலத்திற்கு நன்மை வந்தது. அப்ப இயேசு என்பவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த மனிதன் சொல்லாம சொல்லுகிறார், இப்பொழுது வரப்போகிறார் ஒருவர், அவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். நன்மை வராத இடத்தில் நன்மையை தருகிறவர், வாழ முடியாத இடத்தில் அவர் வாழ்க்கை தருகிறவர், இணைய முடியாத குடும்பத்தை இணைக்கிறவர், கட்ட முடியாத ஊழியத்தை கட்ட பண்ணுகிறவர், தலை நிமர பண்ண முடியாத இடத்தில் தலை நிமர பண்ணுகிறவர், வாழ முடியாத இடத்திலே அவர் வாழ பண்ணுகிறவர். அல்லேலூயா, மாற்றத்தை தருகிறவர் நஸ்ரேயன். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் என்னுடைய சத்தத்தை கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நஸ்ரேயன் என்றால் அவர் மாற்றத்தை தருகிற தேவன், மாற்றத்தை தருகிற தேவன். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பிறகு உன் குடும்பத்தை குறித்த சில பழிகளை இயேசு மாற்றும்படி விரும்புகிறார். இயேசு மாற்றும்படி விரும்புகிறார். உன் குடும்பத்திலே ஒரு மாற்றம், இந்த ஊழியத்தை குறித்த எண்ணத்தை என் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வீட்டில் நன்மை இல்லை, எந்த குடும்பத்தில் நன்மை இல்லை, எந்த ஊழியத்தில் நன்மை இல்லை, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, மக்களை, இன்றைக்கு ராத்திரியில் நஸ்ரேயன் உன் வீட்டுக்குள் வருகிறார். நஸ்ரேயன் உன் வீட்டுக்குள் வருகிறார். நஸ்ரேயன் வீட்டுக்குள் வருகிறார். இன்றைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு உனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும்படி வருகிறார் அவர். Hallelujah. Hallelujah. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவரால கூடாதது எதுவுமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் உதவி அல்ல, மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு தேவை சாதாரண இயேசு அல்ல, நசரேயனாகிய இயேசு. எனக்கு தேவை சாதாரண பெயரளவில் இயேசு அல்ல, நசரேயனாகிய இயேசு. மாற்றத்தை ஏற்படுத்தும்படி பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். தலைமுறையா என் குடும்பத்தின் மேல் விழுந்த சில பழிகளை மாற்றி அமைக்கிற என் கர்த்தர் நசரேயனாகிய இயேசு. இயேசு இயேசு. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சொல்ல முடியுமா? சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, எங்க இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. இப்ப சொல்லுங்க. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு ஆண்டவரே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, என் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, என்னை சுவாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, ஆண்டவரே இந்த ராத்திரி சுவாலை எல்லாம் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் எட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் எட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். சபையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஊழியத்தில் மாற்றம் உண்டாகட்டும், வீடுகளில் மாற்றம் உண்டாகட்டும். கூடுமே, எல்லாம் கூடுமே, எங்க இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் கூடாதது
அல்லேலூயா. நேற்று வரையிலும் எனக்கு கிடைத்தது உதவி, இன்று எனக்கு கிடைத்தது மாற்றம். அதற்கு காரணம் நசரேயனாகிய இயேசு. அல்லேலூயா. என்னை சுற்றி உதவி செய்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். அவர்களால் எனக்கு உதவியை தர முடிந்தது. ஆனால் இயேசுவினால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. இன்று ராத்திரி பிரசங்கிப்பது உதவிக்காக அல்ல, இன்று ராத்திரி பிரசங்கிப்பது மாற்றத்திற்காக. இன்றைக்கு ராத்திரி வந்திருப்பது உதவிக்காக அல்ல, இன்றைக்கு ராத்திரி வந்திருப்பது மாற்றத்திற்காக. இன்று ராத்திரி கேட்பது உதவிக்காக அல்ல, இன்று ராத்திரி கேட்பது மாற்றத்திற்காக. நசரேயனாகிய இயேசு மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நான் வாழ்த்தவா, உங்களை நான் வாழ்த்தவா. உங்கள் குடும்பத்தில் மாற்றம் உண்டாவதாக, உங்கள் பிள்ளைகளில் மாற்றம் உண்டாவதாக, உங்கள் புருஷனில் மாற்றம் உண்டாவதாக, உங்க மனைவியில் மாற்றம் உண்டாவதாக, உங்க சபையில மாற்றம் உண்டாவதாக, ஊழியத்தில் மாற்றம் உண்டாவதாக, குடும்ப வாழ்க்கையில மாற்றம் உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசு தேசத்தில் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. நன்றி. நேரம் சரியாக 8:25 ஆக போகிறது. ஆகவே இன்னொரு கோணத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இருக்கிற சமயத்தை பொறுத்து தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு. நசரேயன் என்றால் எந்த ஊரிலிருந்து நன்மை வராதோ அந்த ஊரிலிருந்து நன்மையை வர பண்ணினவர். எந்த ஊருக்கு நன்மை வராதோ அந்த ஊருக்கு நன்மை, எந்த வீட்டுக்கு நன்மை வராதோ அந்த வீட்டுக்கு நன்மை, எந்த குடும்பத்திற்கு நன்மை வராதோ அந்த குடும்பத்திற்கு நன்மை. நீங்களே சொல்லி இருப்பீங்க, இதெல்லாம் விளங்காதுன்னு எதை சொன்னீங்களோ அவைகளெல்லாம் தான் உங்களுக்கு மகிமையா மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல என்ன தெளிவா சொல்றேன், என் குடும்பத்துல நான் தான் ஒரு என்ன சொன்ன நாசரேத்து மாதிரி. நம்ம இங்க இருக்கிற பலருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆமீன். மத்த எல்லாம் இந்த பய தப்பிக்குவான், இந்த பய தப்பிக்குவான், இந்த பய தப்பிக்குவான், இவன் மட்டும் விளங்க மாட்டான்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இயேசு உள்ள வந்ததுனால எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இந்த பயம் மட்டும்தான். இங்க இருக்கிற பலருடைய அனுபவங்கள் அதுதான். நசரேயன் உள்ள வந்ததுனால தேசங்களுக்கு ஆசீர்வாதம், நசரேயன் உள்ள வந்ததுனால சபைகளுக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? தெய்வம் உதவி செய்கிறவர் அல்ல, மாற்றி தருகிற கர்த்தர். இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்தெந்த குடும்பங்களில், எந்தெந்த நபர்களில், எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை தேவை என்று கண்ணீர் மல்க நீ மறைவிடத்தில் அழுது கொண்டிருந்தாயோ, எழுதிக்கொள் சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அப்படியே உனக்கு உண்டாவதாக, மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நசரேயன் உள்ள வந்தாலே மாற்றம் தான். நேற்றைக்கு ஒருத்தன் இந்த இடத்தில் பிச்சை எடுத்தான், இன்றைக்கு அவனை அந்த இடத்தில் காணவில்லை. இந்த அந்த இடம் சும்மா கிடக்கிறது. அவன் பெயர் என்ன? பர்திமேயு. நேற்று இந்த மரத்தடியில் இந்த கல்லில் தான் அமர்ந்து எப்பொழுதும் அவன் பிச்சை எடுப்பான். நேற்று வரை எடுத்தவன் இன்று வரவில்லை. காரணம், நசரேயன் வந்ததினால் அவனுக்கு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நேற்று வரையிலும் இந்த இடம் பிச்சைக்காரன் இருக்கிற இடம். ஆனா இன்றைக்கு நேற்று நசரேயன் வந்ததினாலே இது ஒரு சாதாரண இடமாய் மாறிற்று. நேற்று வரையிலும் பர்திமேயுனுடைய கையில் பிச்சை பாத்திரம், இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம். காரணம் என்ன? நசரேயன் நசரேயன் அவருடைய வாழ்க்கையில் வந்ததினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று வரையிலும் பர்திமேயுவை ஒருவன் கைவிடித்து நடத்துகிறார். இப்ப நசரேயன் இவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது பர்திமேயு இயேசு முன் செல்ல பின்னாலே நடக்கிறார். காரணம், மாற்றம். உள்ளே வந்தது யார்?
நேற்று வரையிலும் ஐயான்னு சொன்னவர் இப்ப ஏசையான்றான். அப்ப மாற்றம் தானே. அப்ப நஸ்ரேயன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் ஆமென், உதவி அல்ல, மாற்றம். இந்த ராத்திரி மாற்றத்திற்காகத்தான் பேசுகிறேன், மாற்றத்திற்காகத்தான் பேசுகிறேன். இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக வருடங்கள் மாற்ற முடியாததை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஒரு கணம் ஆவியில் நிரம்பி உன்னால் தெய்வத்தை ஆராதிக்க முடியுமானால் இப்பொழுதே அது ஆரம்பிக்கிறது, இப்பொழுதே அது ஆரம்பிக்கிறது, இப்பொழுதே ஆரம்பிக்கிறது. ஊழியத்திலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே மாற்றம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருபோதும் கைவிடா அப்பா, ஒரு நாள் விலகிடா. ஒரே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல மாற்றத்தை நீங்க விரும்புறீங்களோ இப்ப உங்க மனதிற்குள்ள நீங்க கொண்டு வரணும். நீங்க எந்த இடத்துல மாற்றத்திற்காக வெகு நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, ஆமென், அப்படியே உங்கள் வலது கரத்தை மட்டும் சற்று உயர்த்திக்கிடணும். உங்க கண்களை ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்கள் மூடப்படணும். எந்த பகுதியில் மாற்றத்தை விரும்புறீங்களோ அது அப்படியே உங்க மன கண்களுக்கு முன்னால கொண்டு வாருங்க. நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சேன், ஆனா அதற்காக ஜெபிக்க கர்த்தர் சொன்னார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ரொம்ப நாட்களா இதற்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன், ரொம்ப நாட்களா நான் இதுக்காக ஜெபிக்கிறேன். நஸ்ரேயன் என் வாழ்க்கையில வந்தே ஆகணும், நஸ்ரேயன் என் குடும்பத்தில் வந்தே ஆகணும். நீர் வந்தால் மாற்றம் ஆண்டவரே, நீர் வந்தால் மாற்றம் ஆண்டவரே. எனக்கு ஒரு மாற்றம் வராதா? என் ஊழியத்துல மாற்றம் வராதா? என் வாலிப பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வராதா? என் கடன் பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா? என் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வராதா என்று கண்ணீர் மல்க நீங்க எந்த காரியத்தை மனதிற்குள் கொண்டு வருகிறீர்களோ அந்த பகுதியில் நஸ்ரேயனுடைய வல்லமை, நஸ்ரேயனிடத்தில் இருந்து வெளிப்படுகிற வல்லமை, ரீபா ராகா தனமா, ஒரு பழி சொல்லை மாற்றுகிற ராத்திரி. உன்மேல் விழுந்த ஒரு பழி, உன் குடும்பத்தின் மேல் விழுந்த ஒரு பழி, உன் பிள்ளையின் மேல் விழுந்த ஒரு பழி, உன் கூழையின் மேல் விழுந்த ஒரு பழி மாற்றம் அடைகிறது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்திலே ஒரு மாற்றத்தை பிள்ளைகள் விரும்புகிறார்களோ இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில், நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. மதிர்ச்சுவர் இடியட்டும், எழும்ப விடாதபடி, வளர விடாதபடி, விடுவிக்கப்பட விடாதபடி, எழும்பி நின்று ஒரு சுவர் வார்த்தைக்கு செயல்பட விடாதபடி அந்த மதிர்ச்சுவர் விடுதலை, 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 விடுதலை. இயேசுவே, நஸ்ரேயனே, இயேசுவே, விடுதலை இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க, என் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க, என் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க. ஹல்லேலூயா, அர்ப்பணிப்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் மனதுல நீ என்னென்ன காரியங்களை நினைச்சு எனக்கு ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களோ எழுதிக்கிடுங்க. இன்னொரு முறை உங்களை பார்ப்பேனா வருவேனா அதெல்லாம் இரண்டாவது.
கர்த்தரை மறுபடியும் எந்த இடத்திலே அன்னால் அழுதார்களோ அதே இடத்துல பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். You don't worry. கர்த்தரை தலைநிமிர பண்ணுவார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. அப்பா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அல்லது கரத்தை உயர்த்தி எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் உம்மாலாகாத காரியம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. சொல்லுங்க ஏசப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசத்தை அறிக்கையிட வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை தரட்ட உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் மாற்றத்தை இன்று முதல் காண்பீர்கள் சொல்லியிருங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் மாற்றத்தை இன்று முதல் காண்பீர்கள். நசரேயனாகிய இயேசு உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. அழுகிறவனுடைய கண்ணீர், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறதை காணாமல் கல்லறை செல்லாது. ஹல்லேலூயா. குடும்பத்திலே சிலர் பலகீனப்பட்டு விழுந்து போனதினால் இருதயம் உடைந்து போய் இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற சில பிள்ளைகள் என் கண்களுக்கு முன் இருக்கிறீங்க. என் கண்களுக்கு முன் இன்றைக்கு என் சத்த எல்லைக்குள் இருக்கிறீங்க. அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் எழுப்பி உனக்கு முன்னே நிற்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி விட்டதாலை